என்ன இப்படி கேவலமா ஆட்டோன்னு பாக்கீங்களோ? ஸ்டெப்ப பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன படத்துக்கு ரிவ்யூ கொடுக்க வந்திருக்கோன்ட்டு. ₹10 தாரேன், ஒரு வளப்பத்தட்டும் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம் அப்படின்னு ஒரு பாட்டை இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ரீமிக்ஸ் பண்ணி ஒரு படத்துல அட்டகாசமா பண்ணிருக்காங்க. குட் பேட் அக்லி பத்தி தானே பேச வந்திருக்கோம். குட் பேட் அக்லி. God bless you my child. நான் என்ன சொன்னா குட் பேட் அக்லி அப்படின்னு நினைச்சேன்ல, GBU அப்படின்னாங்கல்ல. ஸோ காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டாரு. அதுல நான் என்ன நினைச்சேன்னா குட் பேட் அக்லி தான் ஒரு ஜிபியூன்னு சொல்லிதான் நினைச்சேன். ரெண்டும் கலந்து தான் வருது. காட் பிளஸ் யூன்னு சொல்றது வந்து நல்லா இருக்கணும்னு, குட் பேட் அக்லினா நம்ம கிட்ட எவன் பேடா இருக்கணும் அவனுக்கு நம்ம அக்லி. அஜித் குமார் சாரை பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஸ்டைல், அவரோட திறமை, அவரோட உழைப்பு, அப்படி ஸ்க்ரீனில் அவர் வந்து அவருடைய ப்ரெசன்ஸு எல்லாத்தையும் விட அந்த நல்ல எண்ணம், நல்ல எண்ணம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. குட் பேட் அக்லி படத்துக்கு நாங்கள் நேற்று போயிருந்தோம். ஆடியன்ஸ் பார்த்தோன்னா ஒரே நைட்டு செகண்ட் ஷோ நாங்கள் போயிருந்தோம், 10:30 ஷோ போயிருந்தோம். ஃபுல்லாக ஃபேமிலி க்ரௌடு தான் பார்த்துக்கோங்க. தலையை பார்க்கறதுக்கு ஒரே விஷயம் தாங்க. படத்துல பில்டப்பா பார்க்கலாம், பில்டப்பே படமா பார்க்கணுமா, அதுக்கு போய் நீங்க ஏகே சாரோட குட் பேட் அக்லியே பாருங்க. படம் ஃபுல்லா பில்டப் ஃபுல்லா படம் எடுத்திருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டும்தான். அஜித் குமார்ல இருந்து ஏகே ஷார்ட் பண்ணி இனிமே ஏகே தான் எல்லாருமே கூப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பில்டப்பான ஒரு படம். அதாவது விடாமுயற்சி படம் பார்த்துட்டு வந்து என்னடா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனு இப்படி டக்குன்னு ஓபன் பண்ணிட்டாங்களேன்னு எல்லாரும் மன வருத்தத்தோட வந்த எல்லாருக்குமே இந்தாங்கடா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆதிக்கு அள்ளி தெளிச்சிருக்காரு. ஒரு 10 படத்துக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் ஒரே படத்துல கொடுத்த மாதிரி அவரு ஃபர்ஸ்ட் அந்த ஜெயிலுக்குள்ள வரும்போது அவரோட தலை வந்து அந்த கிரிமினல் வந்து தலை தெரியல அப்படின்றாரு. தலை தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஷட்டர் அப்படி இதா. ஐயோ படம் ஃபுல்லா பில்டப். அதனால அதாவது அதுக்காக பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்ல, ஏகே ஃபேன்ஸுக்கு அப்படி பயங்கரமான ஒரு ட்ரீட் இந்த ஃபிலிம் பார்க்கலாம். ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு சிம்பிள் கதை தான். கதை நீங்களே சொல்லுங்க மேடம். எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்க. மங்காத்தால இருந்த அந்த ஒரு சின்ன சீனு, தம்ம எனக்காக விட்டேன், தண்ணியை என் ஒய்ஃப்காக விட்டேன், வயலன்ஸை என் பையனுக்காக விட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. தம்ம எனக்காக விட்டேன், தண்ணிய ஏன் பொண்டாட்டிக்காக விட்டேன், வயலன்ஸ என் பையனுக்காக விட்டேன். அது ஆனா அதே வயலன்ஸ என் பையனுக்கு ஒண்ணுன்னா நான் எடுப்பேன்னு சொல்லி உள்ள இறங்கி செஞ்சு விட்டாருங்க மனுஷன். ஆமா, அஜித் வந்து நீங்க வந்து அஜித்குமார் சார் வந்து நீங்க ஸ்க்ரீன்ல ஏகப்பட்ட கெட்டப்ல பார்க்கலாம். எல்லா கெட்டப்லுமே சூப்பரா இருக்காரு. அதுவும் கிளைமாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கார்ல இருந்து டிராகன் படம் போட்ட கார்ல இருந்து இறங்கி ஒரு ஷர்ட் போட்டு தாடி வச்சு மீசோடி பிளாக்கா விழுகிறது கண்ணை வச்சுட்டு வருவாரு பாருங்க. அத்தாடி எனக்கெல்லாம் 1:30 மணிக்கு என்னது இது விசில் அப்படி ஒரு விசில், என்னது இது, என்னையா மனுஷன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு அவ்வளவு ஒரு பர்சனாலிட்டி பார்த்துவாங்க. அடுத்த விஷயம், நீங்க வந்து எல்லாருமே ஹைபிரிட் தக்காளி அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனா இந்த பெரிய ஹைஃபையான ஒரு ஃபாரினர் வந்து நம்ம குத்துப்பாட்டுக்கு ஆடினா எப்படி இருக்கும் அப்படி ஆடி இருக்காரு. அந்த ஜெயில இருக்க ஒரு சாங்குக்கு ஆடி இருக்காரு பாருங்க. ஐயோ, அவருக்குன்னு ஒரு 2-3 மேண்டேட்டரி ஸ்டெப் இருக்கு. நம்ம கல்யாண் மாஸ்டரால மட்டும்தான் ஏகே சாரை வந்து அழகா ஆட வைக்க முடியும், அழகா அந்த ஸ்டெப்ஸை வந்து அவருக்காக கோரியா பண்ண முடியும். ரொம்ப அழகா இருந்துச்சு. அதாவது பார்க்க கியூட்டா இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர் போடும்போது அகைன் ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ் தான் போடுவாரு, ஆனாலுமே அதை பார்க்க எப்படி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஜெயில வர்ற சாங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்படி எங்களை என்ஜாய் பண்ண வச்ச ஆதிக் ரவிச்சந்திரன் சாருக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்களும் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா விண்டேஜ் ரசிகர்களால மட்டும்தான் இப்படி வந்து தலையை காட்ட முடியும். ஏன்னா விண்டேஜ்ல நாங்க பார்த்த அஜித்துக்கும் இப்போ நாங்க பாக்குற அஜித்துக்கும் ஒரு ஃபேனால மட்டும்தான் அந்த ஹீரோவை இவ்வளவு சூப்பரா காட்ட முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டியிருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு சார். மங்காத்தா படம் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வைப் ஆச்சு. சார் அஜித் குமார் சார் இப்படியும் காட்டலாமா அப்படின்னு. அதை வந்து யாரால காட்ட முடியும்னா ரசிகர் ஒரு டைரக்டரா மாறி அவங்கள வச்சு படம் எடுத்தா மட்டும்தான் இப்படி ஒரு ஹைப் கொடுத்து பண்ண முடியும். பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்த்து என்ஜாய் பண்ண படம் தான். அப்புறம் முக்கியமான ஒரு மேட்டர் மறந்துட்டியே,
சென்னை எல்லாம் தேடி தேடி ஒண்ணு என்ன பார்த்து பாடணும் சென்னை எல்லாம் தேடி தேடியா? ஆமா. அது என்ன லைன் இது? ஏய் சிம்ரன் தொட்ட தொட்ட பேசும் சுல்தானா, அதுவா? வேற லெவல் பாட்டுங்க. அப்படியே எங்களுக்கு அந்த டைம்க்கே போயிட்டோம். ஆனா அதுல இந்த பொண்ணு வந்து ஆடிச்சு. இருந்தாலும் சிம்ரன் மேடம் வந்து அதுல டான்ஸ் ஆடிக்கலாம். சிம்ரன் மேடம் ஒரு 2 ஸ்டெப் பண்ணிருக்கலாம். அதே ஆதி கேட்டிருப்பாரு, சார் உங்களுக்கும் மேடம்க்கும் ஒரு சாங் போயிடலாமா சார் அப்படின்னு கேட்டாரு. இப்படின்ட்டு போயிடுவாரு. ஒன்னு சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வருவாங்க. அப்படின்ட்டு. ஆனா அப்புறம் வந்து படத்துல வந்து அங்கங்க ரீமிக்ஸ் சாங்ஸ் இருந்துச்சு. அதுலயும் கமலஹாசன் சாரோட இளமை இதோ சாங்கோட கட்டு, அது ஃபைட்டு. நான் வந்து என்ன நினைச்சேன்னா இவரோட கலருக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் பார்த்தா இவரு இது சிஜி பண்ணிட்டாங்களா அப்படின்னு தோணுது. ஆனா பார்த்தா உண்மையில அவரு தான் அடிக்கிறார். ஆமா. அப்ப அவரை போட்டுக்க ஷர்ட் எனக்கு வாங்கிட்டாப்ல. அந்த ஷர்ட் ஒன்னொன்னு எவ்வளவு தெரியுமா? ஒரு லட்சமா. அவன் பையன் தேடி தேடி அதுல வாங்கி வச்சிருக்கான் பாருங்க ஷர்ட். அத போய் உள்ள சர்ச் பண்ணா ஒரு சட்டையும் அந்த கிளாத் ஃபேப்ரிக் வந்து ஒரு லட்சமா. 1 லட்சமா இருந்தா 10 லட்சமா இருந்தானே. தலை போட்டா அஜித் குமார் தலைன்னு வர சொல்ல விடாண்டார். சாரி தலை, யார் அஜித் சார், ஏகே சார் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அதனால அவர் போட்ட சட்டை தானே, ஏன் போடுறதுக்கு என்ன? இப்படியே பண்ணினா அப்புறம் ஏகே சார் எடுத்த போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஆயிரம் பாத்துக்கோ. அப்புறம் வந்து படத்துல ஆமா இந்த படத்துல வந்து மியூசிக் பண்ண ஜிவி பிரகாஷ் அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். பயங்கரமா மியூசிக் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்து ஆனா பிராங்கா சொல்லணும்னா நாங்களாம் அனிருத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம். அனிருத்தோட அந்த பாட்டு வந்து பயங்கரமா இருந்தது. அந்த ஜெயில் பாட்டு வந்து அனிருத்தோட வாய்ஸ் ஃபுல் படமும் அனிருத்திட்ட கொடுத்துருந்தோம்னு வைங்களேன், அப்படியே அள்ளி கொடுத்துருப்பாரு அனிருத் சார். ஜிவி நல்லாதான் பண்ணிருந்தாரு, இருந்தாலும் அனிருத் கிட்ட கொடுத்திருந்தா படம் வேற இன்னும் பயங்கரமா இருக்கும். அவர் வேற ஒரு ஸ்டைல், இவர் வேற ஒரு ஸ்டைல். ஓகே, நீ ஒரு சினிமாக்காரனா எல்லாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஒரு ரசிகையா நமக்கு என்ன தேவையோ அதானே சொல்ல முடியும். அப்புறம் படத்தை நடிச்ச சிம்ரன், த்ரிஷா, அப்புறம் த்ரிஷா, அப்புறம் வந்து வேற நிறைய டெக்னீஷியன், பிரபு, பிரசன்னா ரொம்ப ஸ்டைலா இருக்காரு. ஆமா மாம்சு தானே கூப்பிடுறாங்க. நல்லா இருந்துச்சு. பிரசன்னா நல்ல ஆக்டர் ஆக்சுவலா. சோ இந்த படத்துல வந்து நீங்க வந்து போய் தியேட்டர்ல போய் அப்படி என்ஜாய் பண்ணணும், அஜித் அப்படி கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நினைக்காட்டி போய் பாருங்க, ஒரு வாட்டியா கண்டிப்பா பாத்துருங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கும். அதுல உள்ள சம்பவம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதுல அதாவது நம்ம மா கேண்டீன்ல வந்து நம்ம ஒரு சீன், ஒரு கன் ஷாட் கடைசியில விஷால் வந்து வருவாரு அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த ஒரு ஹைப் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இதுலயும் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு கார்ல இருந்து எப்படிதான் அதை ரெடி பண்ணுவாங்கன்னு இல்ல சிஜியானே தெரியல, செம்மையா இருக்கும். என்னது சாவுவோம் எதிரில வந்து நிற்கும் போது அதை பார்த்து பயப்படக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. சாவுவோம் எதிரில வந்து நிற்கும் போது அதை பார்த்து அப்படி பயக்கோட்ட புரியா அப்படி சொல்லக்கூடாது. இருமல அப்படி சொல்லக்கூடாது. சாவுவோம் எதிரில வந்து நிற்கும் போது அதை பார்த்து பயப்படக்கூடாது, இப்படி சொல்லணும். அப்படியே பேசிட்டு இருந்த உடம்புல கண் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. அது நீ மட்டும் தான் பேசுவியா? நானும் பேசுவேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுடா. ஓகே, கடைசியா நம்ம தலை ஸ்டெப் ஏதாவது ஒண்ணு போட்டு முடிப்போம். போடலாமா? ஆமா. ரெடி 1 2 3 4. அடுத்த ஒரு நல்ல திரைப்பட விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நெல்லை ஹாப்பி கப்பல், ஜாக்சன், அனு. தேங்க்யூ.